போற்றி. இந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஏகம்பத்துரை எந்தாய் போற்றி. பாகம் பெண்ணுரு ஆனாய் போற்றி. காவாய் கனகத்திரளே போற்றி. கைலை மலையானே போற்றி போற்றி. திருச்சிற்றம்பலம். சிவாய நமமா. சிவாய நம. திருச்சிற்றம்பலம். ஆரூரமர்ந்தரசே போற்றி. சீரார் திருவையாரா போற்றி. திருச்சிற்றம்பலம். பூமன்னு நான் முகத்தோன் புத்தேளில் ஆங்கவர்வோ அமன்னு சோதிமணி மார்பன் நாமன்னும் வேதம் வேதாந்தம் விளக்கம் செய்விந்து உடன் நாதம் நாதாந்தம் நடுவேத்தம் போதத்தால் ஆமளவும் தேட அளவிறந்த அப்பாலை சேம ஒளி எவரும் தேரும் வகை மாமணி சூழ் மன்றுள் நிறைந்து பிறவி வழக்கறுக்க நின்ற நிறுத்த நிலை போற்றி. அடியார் பெருமக்களுக்கு வணக்கம். எல்லாம் உள்ள சிவகாமி அம்மையுடன் ஆகிய அம்பலமான பெருமானது திருவருட்பெருமான் அருவான்மும்மை நாயன்மார்களது விருவருளினாலும் மணிவாசர் அர்ப்பணி மன்றம் நடத்துகின்ற சைவ பாட வகுப்பிலே இணைய வழியிலே செம்புச்சோதிநாதர் என்கின்ற பெயரிலே இணைந்து சித்தாந்த நூல்கள் சிலவற்றை சிந்திக்கக்கூடிய சிவபுண்ணியத்தை நாம் இருக்கிறோம். அந்த புண்ணியத்தை கருணையோடு வழங்கியருடைய திருவருளையும் குருவருளையும் போற்றி கேட்டு சிவபுண்ணியம் பெறுகிற தொண்டர்களின் திருவடிகளையும் சிறமேல் கொண்டு மனம் மொழி மெய்களாலே வணங்கி வருகிறேன். நண்பர்களே, அனைவருக்கும் வணக்கம். போற்றி பகருடை என்கிற நூல் உமாபதி செய்த நூலை நாம் சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். அந்த போற்றி பகருடையில இறைவன் குருநாதராக வந்து அருள் செய்கின்றான். அப்படி அருள் செய்கிற நிலையிலே நம்மை போலவே அவன் உருவம் தாங்கி வருகிறான் என்கிற பகுதியை நாம் சிந்தித்தோம். அப்படி உருவம் தாங்கி வந்து மனிதரை போல மானுட சட்டை தாங்கி வந்து அவன் உலகிலே இருக்கக்கூடிய எல்லா சமய பொருள்களையும் நமக்கு அறிவித்தான். அதை ரொம்ப அருமையா காட்டினார். வலிமை பொருந்திய 6 சமய பொருளும் புறப்புறச்சமயம், புறச்சமயம், அகப்புறச்சமயம் உள்ளிட்ட அந்த சமயங்களிலே இருக்கக்கூடிய செய்திகளை அழகாக நமக்கு அறிவுறுத்தினார். அதனால் 6 சமய பொருளையும் அறிவித்து அவற்றில் பேரின்மை எங்களுக்கே பெயராக்கினார். ரொம்ப உயர்ந்த தொடர். சமயங்களை 6ஆக பிரித்த ஒரு முறை அமைப்பு சிவஞான முனிவருக்கு பிறகு வந்தது என்று நமக்கு சொல்லுவார். சிவஞான முனிவருக்கு பிறகுதான் அந்த சமயங்களை 6ஆக பிரிக்கக்கூடிய ஒரு மரபை அவர்கள் அமைத்தார்கள். அந்த 6 சமயங்களுக்கு அதுபோல பிரிப்பதற்கு கூட காரணம் அவர்கள் நம்முடைய தமிழ் இலக்கண நூல்களிலே இருக்கிற இதே போல 6 சமயமாக பகுத்திருப்பதை
நமக்கு அவர்கள் காட்டுவார்கள். அந்த 6 சமய பொருள்களிலே இருக்கக்கூடிய உள்ளீடுகளை நமக்கு அறிவித்து அவற்றிலே எந்த விதமான நன்மையும் நமக்கு இல்லை என்பதை, அது பேரு இன்மை எங்களுக்கே பேராக்கி காட்டினார். அவற்றில் எந்த விதமான நன்மையும் இல்லை என்பதை நமக்கு முதல்ல வருகிற பேரு பயன், இரண்டாவது வரக்கூடிய பேரு நமக்கு கிடைத்த பயன். அந்த சமயங்கள்ல எந்த விதமான பயனும் இல்லை என்பதை நமக்கு பயனாக கொடுத்தார். பேரு இன்மை எங்களுக்கே பேராக்கி சித்தம் தெளிய, நம்முடைய உள்ளம் என்ன செய்ய வேண்டும்? தெளிவில்லாத நிலையில இருக்கிறது. தெளிவில்லாத நிலையில இருக்கக்கூடிய அந்த சித்தத்தை தெளிவாக புரிந்து கொள்ளும்படி குருநாதர் செய்தார். சித்தம் தெளிய திருமேனி கொண்டு வரும் அத்தகைய தன்மை தானே அமையாமல், ஆக அவன் குருநாதராக திருமேனி தாங்கி வரும் அத்தகைய நிலைமையை அதுவும் நம்மால் பற்றி கொள்ள முடியாமல் போதாமல் வித்தகமாம் சைவ நெறியில் சமயம் முதலாக எய்தும் அபிடேகம் எய்துவித்து, வித்தகம் என்ற சொல்லுக்கு மேம்பாடு என்று பொருள். மேம்பாடுடைய சித்தாந்த சைவம். மேம்பாடு என்பது என்ன? உயிர்களை பக்குவப்படுத்துவதில சைவத்தின் மேல் சமயம் வேறு இல்லை என்று நமக்கு காட்டியது. அதான் சைவத்திலே இருக்கக்கூடிய வித்தகமாம் சைவ நெறி என்று காட்டினார். சைவ நெறிக்கு ஒரு அடை போட்டார், வித்தக சைவ நெறி. அது என்ன வித்தகம்? மேம்பாடுடையது. அதனுடைய தலைவர் யார்? வித்தகத்தேவர். திருக்கோவையார் ஒரு தொடர்ல வித்தகத்தேவர்க்கே சென்றுதாய் கொத்தும்பி என்று மணிவாசக பெருமான் போற்றுவதை நாம் எண்ணி பார்க்கலாம். எனவே வித்தகமாகிய மேம்பாடுடைய மேன்மைகள் சைவ நெறியிலே கூறப்படுகிற ஒழுகலாறுகளான சமயம் முதலாக எய்தும் அபிடேகம் எய்துவித்து, ஆக சைவ நெறியில சமய தீக்கை, விசேட தீக்கை, நிர்வாண தீக்கை, அபிடேகம் என்று சொல்லக்கூடிய 4 வகையான தீக்கைகளை செய்தருளினார். சென்ற வகுப்பிலேயே நான் சமயம், விசேடம், நிர்வாணம் ஆகியவற்றை பற்றி கொஞ்சம் சிறிது நினைவூட்டினேன் என்று எண்ணுகிறேன். இது விரிவாக சிவப்பிரகாசத்துல படிக்க இருக்கிறோம். சிவப்பிரகாசத்துல விரிவாக படிப்பதை அதனுடைய தலைப்பாக ஆசிரியர் உமாபதி சிவம் இங்க காட்டுகிறார். சமயம் முதலாக எய்தும் அபிடேகம். அப்ப சமயம் என்று சொல்லுவதில் சமயம், விசேடம், நிர்வாணம், அபிடேகம் என்று சொல்லக்கூடிய 4 வகை தீக்கைகளையும் செய்தருளினார். பிறகு செய்ய திருக்கண்ணால் நோக்கி, அவருடைய திருக்கண்கள் இருக்கின்றனவே செம்மையான தாமரை மலர் போன்ற கண்கள். அந்த கண்ணால குருநாதர் நம்மை பார்ப்பார். கடிய பிறப்பால் பட்ட புண்ணும் இருவினையும் போயகல. ரொம்ப நல்ல தொடருங்க. கடிய பிறப்பு, கடி என்ற சொல்லுக்கு இங்க வலிமையானது, கொடிய என்று பொருள், துன்பத்தை தரக்கூடிய பிறப்பு. இடர் கடி கணபதி வர அருளினன். ஞானசம்பந்தர் தேவாரம். அடியார்களுக்கு வரக்கூடிய இடர்களை நீக்குவதற்காக விநாயக பெருமானை வலி பலம் உரை இறை மிகு கரியது வடிகொடு உமை பிடியதன் உருகொள விநாயக பெருமான் வந்தார் என்று அழகுபட காட்டுவார் திருஞான சம்பந்தமூர்த்தி நாயனார் வலிபலம் பதிகத்திலே. எனவே கடிய பிறப்பால் பட்ட புண்ணும், இந்த கொடிய பிறப்பினால் உண்டான இந்த புண்ணுடம்பாகிய துன்பம், இந்த உடம்பு இருக்கிறதே புண்ணுடைய உடம்பு, வினையின் காரணமாக. அப்போ உடம்பும் போக வேண்டும், இருமனையும் போக வேண்டும். எனவே ஆசிரியர் உமாபதி சிவம் இந்த பகுதியில குருநாதன் செய்த கருணையை சொல்லுகிற பொழுது
கடிய பிறப்பால் பட்ட புண்ணும் இருபுனையும். அப்ப பிறப்பால் உண்டான புண்ணுடம்பு, உடம்பால் வருகிற துன்பம், அதற்கு மேல இருவினை துன்பம், இந்த ரெண்டும் நீங்குமாறு. உலகத்துல இது மிகப்பெரிய செயல்ங்க. உடம்பால வரக்கூடிய அந்த துன்பத்தை போக்குவது என்பதே பிறவிப்பிணியை நோக்க வேண்டும். அந்த பிறவிப்பிணி நீங்க வேண்டும். பிறவிப்பிணியை நீக்கக்கூடிய ஆற்றல் சிவபெருமான் ஒருவருக்கு மட்டும்தான் உண்டு. ஏன்னா அவர்தான் பிறவாயாக்கை பெரியோன். அவரால் மட்டும்தான் மீண்டும் பிறப்பை இல்லையாக செய்ய முடியும். எனவே அந்த கடிய பிறப்பால் பட்ட புண்ணும், வினையின் காரணமாக ஏற்பட்ட இந்த புண்ணும், அப்படி பிறப்பு கிடைப்பதற்கு காரணமாக இருக்கக்கூடிய இந்த இருவினையையும் ஆன்மாவிலே இருந்து நீங்கும்படியாக இறைவன் கருணை செய்தான். இதுதான் சிவபெருமான் செய்யக்கூடிய மிகப்பெரிய கருணை. அதனாலதான் மாணிக்க வாசக பெருமான் சிவபுராணத்துல பிறப்பு மாய அறுக்கும் மன்னன் என்று காட்டுகிறார். பிறப்பு மாய அறுக்கும் மன்னன். எனவே அவர் என்ன செய்தார்? கடிய பிறப்பால் பட்ட புண்ணும் இருபுனையும் போயகல. ரொம்ப அருமையான தொடர். சிவபுராணத்துல முந்தை வினை முழுதும் மோய உரைப்பன் யான், அது நீங்கும்படியாக நான் உரைப்பன்னார். இன்னொரு திருப்பாடல்ல, கீர்த்திரகவல்ல, தில்லை மூதூர் ஆடிய திருவடி பல்லுயிர் எல்லாம் பயின்றனாகி எண்ணில் பல்குணம் எழில்வர விளங்கி மண்ணும் வெண்ணும் வானோர் உலகும் துண்ணிய கல்வி தோற்றியமளித்தும் என்னுடைய இருளை ஏற துறந்தும். அது நம்ம விட்டு நீங்கும்படியாக துரத்த இறைவன் செய்தார். ஆக கடிய பிறப்பால் புண்ணும் இருபுனையும் போயகல. பிறப்பாகிய துன்பமும் நீங்க வேண்டும், பிறப்புக்கு காரணமான இருவினையும் போக வேண்டும். அப்படி போயகல வண்ணமலர் கைத்தலத்தை வைத்தருளி. ரொம்ப அருமையான செயல் அவர் செய்தக்கூடிய செயல். வண்ண மலர் கைத்தலம், அழகான தாமரை மலர் போன்ற திருக்கையை என்னுடைய தலையின் மீது வைத்து அருள் செய்தான். வண்ணமலர் கைத்தலத்தை வைத்தருளி. அப்படி வைத்தருளிய காரணத்தினாலே கல்லாய நெஞ்சுருக்கி, கல் போன்ற வலிய நெஞ்சை உருகுமாறு செய்தான். இப்ப நம்முடைய நெஞ்சம் எப்படி இருந்ததுன்னா, நெஞ்ச கனகல்லு நெகிழ்ந்துருக. நம்முடைய நெஞ்சம் அப்படியே நெகிழ்ந்து உருகும்படியாக இறைவன் செய்தார். எனவே கல்லாய நெஞ்சுருக்கி மெய்த்தகைவை எல்லாம் விரித்தோதி. மெய்த்தகைமையாவது பதி பசு பாசம் ஆகிய முப்பொருளின் இயல்புகள் முழுவதையும் விரிவாக எடுத்து கூறினார். ரொம்ப நல்ல தொடருங்க. இறைவன் பதியினுடைய இயல்பு, பதிக்கு பிரமாணம், பதிக்கு இலக்கணம், இதையெல்லாம் விரித்து ஓதினாராம். அதான் சொல் போட்டார், மெய்த்தகைமையெல்லாம் விரித்தோதி. ஆக மெய்த்தகைமையாவது உண்மை விளக்க நூல்ல படிச்ச அந்த உண்மை விளக்கம், பதி பசு பாசம், இறை உயிர் தலை ஆகிய முப்பொருளின் இயல்புகளையும் முழுவதுமாக நமக்கு புரியும்படி விரிவாக குருநாதர் எடுத்து கூறினார். மெய்த்தகையெல்லாம் விரித்தோதி ஒத்தொழுகும் சேனார் இருள் வடிவம் செங்கதிரோன்பால் நிற்ப. ஒத்து ஒழுகும் சேனார் இருள் வடிவம். இந்த இருள் இருக்கிறதே, அது ஒற்றுமையாக எல்லா இடங்களிலேயும் நிறைந்திருக்கும். எல்லா இடங்கள்ல நிறைந்திருப்பது இருள் மட்டும்தான்.
அதனால் சேனார் இருள் வடிவம் ஒத்து ஒழுகும். அப்படி ஒத்தொழுகும் சேனார் இருள் வடிவம் இருக்கிறதே, சூரியன் தோன்றினால் செங்கதிரோன் பால் நிற்ப காணாது ஒளியும் கணக்கே போல். ஆக ஆகாயம் வரை மறைத்திருக்கக்கூடிய அந்த இருள் வடிவம் ஆகாயம் தோன்றுகிற பொழுது, ஆகாயம் வரை மறைத்திருக்கக்கூடிய அந்த இருள் வடிவம் ஆகாயம் தோன்றுகிற பொழுது, ஆகாயத்திலே சூரியன் தோன்றுகிற பொழுது இருள் காணாமல் போய்விடும். அது ரொம்ப அருமையா காட்டினார். ஒத்தொழுகும் சேனார் இருள் வடிவம், அந்த இருள் இருக்கிறதே, செங்கதிரோன் பால் நிற்ப காணாது ஒழியும் கணக்கே போல். ஒட்டு மொத்தமா இருள் என்ன ஆய்விடும்? காணாது போய்விடும். அப்படி காணாது ஒழியும் கணக்கே போல் சூரியன் தோன்றுகிற பொழுது எல்லா பக்கம் நிறைந்திருக்கக்கூடிய அந்த இருள் எப்படி காணாமல் போகிறதோ, அதுதான் நமக்கு பின்னால சிவஞான போத சிறப்பு பாயிரத்துல மலர்தலை உலகின் மாயிருள் துமைய பலர் புகழ் ஞாயிறு படரின் நல்லதை காண்டல் செல்லா கண் போல். பலர் புகழ் ஞாயிறு படரின் நல்லதை காண்டல் செல்லா கண் போல் என்று காட்டுகிற பகுதி இந்த இடம்தான். பின்னால பாயிரத்துல ரொம்ப அழகுபட காட்டுகிறார் ஆசிரியர். ஆமா, சேனார் இருள் வடிவம் செங்கதிரோன் பால் நிற்ப காணாது ஒழியும் கணக்கே போல். ஆணவத்தின் ஆதி குறையாமல் என்பால் அணுகாமல். ஆணவம் என்பது இருள் வடிவம், இறைவனுடைய அருள் என்பது ஆதி குறையாமல் என்பால் அணுகாமல் நீதி நிறுத்தும் நிலை போற்றி. ஆக அடியேனை பற்றி இருக்கக்கூடிய ஆணவத்தின் நிலை. இந்த ஆணவம் எப்படி நமக்கு வந்தது? மூன்றாவது போற்றியில அழகுபட காட்டினார். அந்த ஆணவத்தின் நிலை அழியாமலும், ஆணவத்தின் நிலை அழியாமலும் அதே சமயத்தில் ஆணவத்தின் ஆதி குறையாமல், அதன் பிறகு என்பால் அணுகாமல், என்னை வந்து ஆணவம் பற்றாமல் நீதி நிறுத்தும் நிலை போற்றி அந்த உண்மை நிலையை நிறுத்தி காட்டிய திருவருள் எம்மை காப்பதாக. இந்த பகுதி சென்ற வகுப்பை பார்த்தோம். இருந்தாலும் மீண்டும் ஒரு முறை ரொம்ப அருமையா நமக்கு இந்த பகுதியை மீண்டும் சிந்திக்க திருவருள் கூட்டி வைத்தது. ரொம்ப அருமையான பகுதி. நீங்க 6 சமயம் என்ன என்ன என்பதை பற்றி 43வது பக்கம் அருமையா காட்டியிருக்கிறார் ஆசிரியர். அது 6 வகை சமயங்கள் எவை என்பது 47வது பக்கம் கீழே பாருங்க. மணிமேகலையில் தான் 6 வகை சமயங்கள் குறிப்பிடப்படுகின்றன. அவை வேறானவை. திருமந்திரத்தில் 6 வகை சமயங்கள் மட்டும் குறிக்கப்படுகின்றன. பின் தோன்றிய திருமுறைகளில் சாத்திரங்கள் ஆகியவற்றில் 6 வகை சமயங்கள் வருகின்றன. அவை எவை எவை என்பதை இந்த பகுதி கொஞ்சம் பெயரளவுல நீங்க ஞாபகம் வைத்துக் கொள்ளணும். ஆமா, முதல்ல இருக்கக்கூடியது புறச்சமயம். அந்த புறச்சமயத்துல சொல்லப்படுகிற செய்தியை அருமையா நமக்கு ஆசிரியர் இங்க காட்டியிருப்பதை அன்பர்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். அவையாவன அறுவகை சமயம். அறுவகை சமயம் என்பதை பற்றி விரிவா காட்டினார். புலோகாயதன், மாத்தியமிகம், யோகசாரம், சௌந்தராத்திரிகம், வைபாடிகம், சமணம். இது புறப்புறச்சமயம். புறச்சமயங்கள்ல தர்க்கம், மீமாம்சம், ஏகான்மவாதம், சாங்கியம்,
யோகம் பாஞ்சராத்திரியம். இனி அகப்புற சமயத்துல பாசுபதம், மாபரதம், கபாலிகம், வாமம், வைரவம், ஐக்கியவாதம். இனி அகச்சமயத்துல பாடானவாதம், வேதவாதம், சிவசமவாதம், சிவசங்கிராந்தவாதம், ஈஸ்வர அபிகாரவாதம், சிவாத்துவிதம், இப்படி இந்த 6 சமயங்களை 4ஆக பிரித்து 24 சமயங்களாக சிவஞான முனிவர் சிவஞான மாபாடியத்தில் நமக்கு காட்டியிருக்கிறார். இதுதான் அவர் செய்த மிகப்பெரிய வேலை. அந்த பகுதியை அருமையா காட்டி இவைகளை எல்லாம் மிண்டாய 6 சமயம் பொருளும் அறிவித்து இப்ப 24 சமயங்களையும் பற்றி விளக்கமாக குருநாதர் என்னிடத்திலே கூறினார். அவற்றின் பேரின்மை எங்களுக்கே பேராக்கி ஆக பொய்ச்சமயங்களின் பொருள் இது இது என்று கண்டு அந்த பொய்ச்சமயங்களை கழிப்பித்த காரணத்தால் அவருக்கு காரண பெயர் மெய்கண்ட தேவன் என்னும் சிறப்பு திருநாமம் அவருக்கு அமைய பெற்றது என்று சிவஞான முனிவர் காட்டுகிற பகுதியை ரொம்ப அருமையாக காட்டுகிறார். இனி அடுத்து அவர் தீக்கை செய்கிற முறைகள். அதுல தீக்கை என்பது மலத்தை கெடுத்து ஞானத்தை கொடுத்தது. இந்த சிந்தனையில வேற எங்கேயும் தீக்கை சொல்லித் தரப்படாது. தீக்கை என்ற பொருளுக்கு என்ன பொருள்? மலத்தை கெடுத்து ஞானத்தை கொடுத்தல். சுருக்கமா சொன்னா கெடுத்து கொடுத்தல். எதை கெடுத்தல்? ஆணவ மலத்தை. எதை கொடுத்தல்? ஞானத்தை கொடுத்தல். இது சமய தீக்கை. சரியை செய்வதற்கு உரியவராக்குதல். அது சத்தினிவாதத்துல 4 சொல்லுவார்கள். மந்தம், மந்ததரம், தீவிரம், தீவிரதரம். அது முதல் சத்தினிவாதமாகிய மந்ததரம் உள்ள அன்பர்களுக்கு அவர்கள் சிவபெருமானுடைய முதன்மை தன்மையை மட்டும் உணர்வார். அப்பொழுது அவர்களுக்கு சிவ மூலமந்திரமாகிய 5 எழுத்தை தூலமாக கணிக்கின்ற அந்த ஒழுங்குமுறையையும் சைவ சமய நூல்களை ஓதி உணரக்கூடிய உரிமையும் உடையவராக்குதல் சமய தீக்கை. இனி விசேட தீக்கை என்பது கிரியை யோகம் என்பதால் ஆகும். அது விசேட தீக்கை பெற்று சிவலிங்க மூர்த்தியை எழுந்தருளிவித்து ஆன்மார்த்த பூஜையை அவர்கள் செய்ய தகுதியுடையவர்கள் ஆக்குதல். இனி மந்த சத்தினிவாதம் உடையருக்கு கிரியை தந்து தீவிர சத்தினிவாதத்தை தந்து யோகத்தை தரும் மந்திர சிவ பூஜை யோகம் ஆகியவற்றில் உரிமையுடையவர். நிர்வாண தீக்கை இது ஞானத்தை தருவது. தீவிரதர சத்தினிவாதம் உடையவருக்கு செய்வது அப்பொழுதே முத்தியை கொடுப்பது. சத்தியம் கூட்டல் நிர்வாணம். சத்தியம்னு உடனே அர்த்தம். ஆக அது சத்தியோ நிர்வாணம் என்றும், உடம்பு இருக்கிற வரை இருந்து வாழ்ந்து கொண்டு வனையேற வைத்து போகிற பொழுது உடம்பு நீங்கும் காலத்தில் முத்தியை தருவதற்கு அசத்தியோ நிர்வாணம் என்றும் இரண்டாக சொல்லப்படும். இவையெல்லாம் அருணந்தி சிவாச்சாரியார் விரிவா எழுதி வைத்து விட்டார். இனி அபிடேகம், அதான் அபிடேகம் முதலாக எய்துவித்துன்னு மூலத்துல பார்த்தோம் இல்லைங்களா? அது இந்த தீக்கைகளை எல்லாம் முறையாக பெற்று சிவபூஜை செய்பவராகவும் நல்ல சிவஞான நூல்களை கேட்டு சிந்தித்து தெளிந்து ஞானம் பெற்றவராகவும் ஒழுக்க செயலராகவும் உள்ளவருக்கு தீக்கை தரும் குருநாதர் ஆச்சாரிய அபிடேகம் பெற்றிருந்தவராயிருந்து தர வேண்டியது. எனவே அது சிவவேள்வி செய்து தீக்கை வருவோருக்கு அபிடேகம் செய்து சுத்தமானதமாக 5 எழுத்தை ஓதற்குரிய உபதேசம் செய்து நிறைவாக திருவடி தீக்கையும் செய்து ஞான செல்வராக்குதல். ஆசிரியர் அபிடேகம் பெற்றவர் உணவு கட்டுப்பாடும் பற்றற்ற நிலையும் உடையவராக இருக்க வேண்டும். அவர் பிறருக்கு தீக்கை செய்யக்கூடிய தகுதி பெற்றவர் என்று காட்டினார். ரொம்ப அருமையான பகுதிங்க இந்த பகுதி. கண்ணருளால் நோக்கி நயன தீக்கை, வண்ணமலர் கைத்தலத்தை வைத்தருளி ஸ்பரிச தீக்கை. திருவிசைப்பாவில
கைத்தலம் சென்னி மேல் வைத்த கங்கை கொண்ட சோழேச்சரத்தானே என்ற மேற்கோளையும் உரையாசிரியர் காட்டியிருக்கிறார். ஆமா, அடுத்து மெய்த்தகைமை எல்லாம் விரித்தோது என்பதால் சாத்திர தீக்கை என்பது அவருக்கு கொடுக்கப்படுகிறது. ஆக சூரியன் முன்னால் இருள் அடங்கி நிற்குமே தவிர திருவருளின் ஞான ஒளியின் முன் ஆணவம் அடங்கி நிற்கும். ஆணவம் முத்தியிலும் அழிவதில்லை, அதனுடைய ஆற்றல் அடங்கி இருக்கும் என்கிற கருத்தை இந்த பகுதியில ரொம்ப அருமையாக நமக்கு காட்டினார். சிவபிரகாச பாடலையும் உரையாசிரியர் மேற்கோள் காட்டி, அழிந்திடும் சக்தி நித்தம் அழிந்திடா. ஆணவமலத்தினுடைய சக்தி அழியுமே தவிர அதனுடைய நித்தம் அழிந்திடா. ஒளியின் மின்னர் அழிந்திடும் இருளும் நாசம் அடைந்திடாவே என்று ரொம்ப அருமையாக இந்த பகுதியை நமக்கு அமைத்து காட்டியிருப்பதை பார்க்கிறோம். இனி 13வது போற்றி நாம் சிந்திக்க திருவருளால் எண்ணுவோம். மேதக்கோ செய்யும் சரியை திகழ் கிரியா யோகத்தால் எய்தும் சீர் முத்திப்பதம் எய்துவித்து மெய்யன்பால் காணத்தகுவார்கள் கண்டால் தமை பின்பு நாணத்தகும் ஞான நன்னெறியை வீணே எனக்கு தர வேண்டி எல்லா பொருட்கும் மனக்கும் மலர் அயன் வாழ்வானோர் நினைப்பினுக்கும் தூரம் போலே அணிய சுந்தரத்தாள் என் தலைமேல் ஆறும்படி தந்து அருள் செய் பேராளம் தந்த பொருள் ஏதெனில் தான் வேறு நான் வேறாய் வந்து புனரா வழக்காக்கி முந்தி எந்தன் உள்ளம் என்றும் நீங்காதொழித்திருந்து தோற்றி நிற்கும் கள்ளம் என்று காட்டும் கழல் போற்றி. ரொம்ப சிறந்த பகுதியை ஆசிரியர் நமக்கு நினைவூட்டுகிறார். மேதக்கோர் செய்யும் சரியை கிரியை சரியை திகழ் கிரியா யோகத்தால் எய்தும் சீர் முத்திப்பதம் எய்துவித்து. மேதக்கோர் என்பது அந்த சரியை கிரியை செய்து உரிய மந்தம் மந்ததரம் தீவிரதரம் ஆகிய மேன்மை உடையவர்கள், ஆக நல்ல தகுதி உடையவர்கள் தக்கோர் என்று பெயர். தக்கோர் தக்கார் உரிய தன்மை பெற்றவர்கள், தகுதி உடையவர்கள். அவர்கள் செய்யக்கூடிய சரியை கிரியை யோக நெறிகள். சரியை என்பது ஆலயத்திற்கு சென்று சீமார் எடுத்து கூட்டுதல், நந்தவனத்துக்கு தண்ணீர் விடுதல், ஆலயத்தை தூய்மை செய்தல், பெருமானுக்கு அபிடேகம் பண்ணக்கூடிய இடத்தை தூய்மை செய்தல், பாத்திரங்களை கழுவுதல், ஆடைகளை திருவுற்றாடைகளை துவைத்து உலர வைத்தல், இவையெல்லாம் நடக்கும். அதுல சமயதிக்கு பெற்றவர்கள் முதலில் மந்திர உபதேச தகுதியை பெறுவார்கள். அதுக்கு மந்திர அதிகாரம்னு பேர். சிவபிரகாசத்துல விரிவா படிக்க இருக்கிறோம். அதன் பிறகு கிரியையில ஒரு திருமூர்த்தத்தை எழுந்துருளச் செய்து தினந்தோறும் அபிடேகம் செய்து மலர் கொண்டு நாமே வழிபடுது. அது அர்ச்சனாதிகாரம்னு பெயர். அது கிரியை. அப்புறம் யோகம். இதற்கு ஏற்ப இந்த மூன்றையும் நாம தெளிவா செய்வோமே ஆனால் நமக்கு கிடைக்கக்கூடிய நிலை என்ன தெரியுமா? எய்தும் சீர் முத்திப்பதம் எய்துவித்து. அந்த சரியை கிரியை யோகங்களை சரியாக செய்கிற பொழுது சாலோக சாமீப சாரூபமாகிய பதமுத்திகளை அருளி செய்வார். அத பதம் எய்துவித்து. பதம் முத்தி வேறு, பரமுத்தி வேறு. பதமுத்தி என்பது நாம் எவ்வளவு காலம் அந்த சரியை கிரியை யோகங்களை செய்கிறோமோ அதுக்கு ஏற்ப அங்க இருந்து கொண்டு மீண்டும் பிறப்புக்கு வருதல் பதமுத்தி. பரமுத்தி என்பது மீண்டு வாரா வழி.